அனைவருக்கும் வணக்கம். அந்த ரேடியோ வெரிதாஸ் நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இது சிட்டுக்களுக்கான கதை நேரம். இன்றைய பகுதியில் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு செல்லுங்களா, கதை பகுதிக்குள் செல்லலாமா? வாருங்கள். ஒரு அழகான குளிர்ந்த பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையில மயில் ஒன்று தோகை விரித்து நடனமாடி கொண்டிருந்தது மகிழ்ச்சியாக. அப்ப அந்த பக்கமா ஒரு நாரை ஒன்று வந்துச்சு. அது மரத்துல உட்காந்து மயிலினுடைய ஆட்டத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து ரசித்து உட்கார்ந்து இருந்துச்சு. இதை பார்த்த மயில் அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பெருமை தாங்க முடியல. ஐயோ, என்னை நாரை கூட்டெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாரை கிட்ட போகுது. நாரை கிட்ட போய், நாரையே, என்னுடைய தோகையை பாரு, வானவில்லின் வண்ணங்கள் எல்லாம் என்னிடம்தான் உள்ளன. என்னுடைய அழகுக்கு இந்த உலகத்துல ஈடு இணை ஏது? எல்லா பறவைகளை காட்டிலும் நான் தான் சிறந்தவன். என்னைய விட இந்த உலகத்துல ஏதாவது ஒரு அழகான பறவை இருக்குதா அப்படின்னு அப்படியே தன்னை பற்றி தானே புகழ ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய பேச்சு அப்படியே எல்லை மீறி போயிட்டே இருக்கு. பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த நாரை ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து அதற்கு பதிலளிக்க ஆரம்பிச்சிச்சு. மயிலே, நீ கூறுவதெல்லாம் உண்மைதான். ஆனா அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாங்க வான வீதியில உலா வருகிறோம், விண்மீன்களிடையே பாடுகிறோம். எங்களை போல உங்களால மிக உயரத்துல பறக்க முடியுமா அப்படின்னு இந்த நாரை பேசுச்சு. இத கேட்ட அந்த மயில் அண்ணா வாய் பிளந்து வாய் அடைத்து அப்படியே நின்றுச்சாமா. என்ன தங்கங்களா, இந்த கதை கேட்டீங்களா? இந்த உலகத்துல கடவுள் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு குணங்கள் உண்டு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த அருமையான கொடைகளுக்காக, சிறந்த பண்புகளுக்காக நம்ம திருப்தியோடு நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். வீண் பெருமை எப்பொழுதுமே நம்மை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லும் அல்லவா? தன்னை தானே உயர்த்தி கொள்பவர்கள் நிச்சயம் தாழ்த்த பெறுவார்கள். வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அன்பு செல்லுங்களா, நம்மிடத்திலே பயனற்ற சொற்கள் இருக்கின்றனவா அல்லது பயனுள்ள செயல்கள் இருக்கின்றனவா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். விடை நம்மிடம்தான் உள்ளது. என்ன தங்கங்களா, இந்த அழகான சிந்தனைகளோடு இந்த கதை பகுதியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி, மகிழ்ச்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.